யூடியூப் மூலம் தங்கத்தை மறைக்க கற்றுக்கொண்டேன் என்று நடிகை ரன்யா ராவ் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கர்நாடகாவின் சிக்மகளூரைச் சேர்ந்த ரன்யா ராவ் அம்மாநிலத்தின் ஏடிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள் ஆவார். இவரை மார்ச் 3ஆம் தேதி துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு 14.8 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் கடத்திய விவகாரத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இவர் தனது உடலில் தங்க கட்டிகளை ஒட்டி கடத்தியது விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் இவர் கொடுத்த வாக்குமூலத்தின் விவரம் வெளியாகியுள்ளது. அதில் மார்ச் 1ஆம் தேதி எனக்கு வெளிநாட்டு தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் துபாய் விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் இருக்கும் கேட் ஏவுக்கு செல்லுமாறு கூறப்பட்டது. அங்கு தங்கத்தை சேகரித்து பெங்களூருவில் டெலிவரி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு தங்கம் கடத்தியது இதுவே முதல் முறை. தங்கத்தை மறைத்து வைத்து கொண்டு வருவது எப்படி என்பதை யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டேன். விமான நிலையத்திலிருந்து பேண்டேஜ் மற்றும் கத்தரிக்கோலை வாங்கி விமான நிலைய கழிவறைக்கு சென்று தங்க கட்டிகளை உடலில் மறைத்து வைத்தேன். என்னை தொலைபேசியில் அழைத்தது யார் என்று தெரியவில்லை. தங்க கட்டிகளை கொடுத்த நபரை இதுவரை பார்த்ததில்லை. அவர் 6 அடி இருந்தார். பெங்களூருவில் சிக்னலுக்கு அருகில் உள்ள ஆட்டோவில் தங்கத்தை வைக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டது என ரன்யா ராவ் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்.